Hi students, நம்ம இந்த வீடியோல NMS எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 10ல இருந்து பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பேசிக்காக ஏபிசிடி யூஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. இது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இசட் வந்து எக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி XV அப்புறம் டி அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்ன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இசட்லேருந்து பாருங்கள், இசட்லேருந்து எக்ஸ் வரணும்னா ஒரு ஆல்ஃபபெட் விட்டுருக்காங்க இங்கே. அடுத்து வந்து எக்ஸ்லேருந்து வி கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்லேருந்து வி வரணுனால ஒரு ஆல்ஃபபெட் தான் விட்டுருக்காங்க. ஸோ விலேருந்து டி கிடைக்கணும். ஸோ மறுபடியும் ஒரு ஆல்ஃபபெட் விட்டுருக்காங்க. அப்போ டீலேருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு ஆர் கிடைக்கும். அப்போ டெஃபினட்டாக இங்கே வர வேண்டிய லெட்டர் வந்து ஆர் தான். ஆர் உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கலும் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிற எல்லாரும் ஆல்ஃபபெட்டிக்ஸும் அதோட நம்பர்ஸும் மைண்டில் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது வந்து A1 B2 இந்த மாதிரி 3 4 5 அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிடைக்குது. இதில் வந்து AB2ன்னு எழுதியிருக்காங்க. ஏயோட ஆல்ஃபபெட்டோட நம்பர் 1, பியோட நம்பர் வந்து 2. ஸோ 1 × 2 தான் இங்கே 2ன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஈயோட ஆல்ஃபபெட் வந்து 5, எஃபோட ஆல்ஃபபெட் வந்து 6. அதனால 5 6 ஆர் 30 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது எல்லா நம்பருக்குமே கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இதோட ஆல்ஃபபெட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட நம்பர் எடுத்து கரெக்டாக மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ முதல்ல இங்கே ஏபி இருக்குது. இங்கே வந்து சிடின்றதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு இஎஃப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இஎஃப்க்கு அப்புறம் ஜிஹெச்சை மிஸ் பண்ணிவிட்டு ஐஜே அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே 2 ஆல்ஃபபெட் மிஸ் ஆயிருக்கு, இங்கே 2 ஆல்ஃபபெட் மிஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐஜேன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே ஐஜேக்கு அப்புறம் அவங்க போயிருக்க ஆல்ஃபபெட் பாருங்கள், ஓபி எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. அப்போ நடுவில் எத்தனை ஆல்ஃபபெட் மிஸ் பண்ணியிருக்காங்க? 4 ஆல்ஃபபெட் மிஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல 2 பேருக்கும் 2 ஆல்ஃபபெட் மிஸ் ஆயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு 2 பேருக்குமே 4 4 மிஸ் ஆயிருக்கணும். ஸோ அடுத்து ஐஜேக்கு அப்புறம் 4 ஆல்ஃபபெட்டுக்கு அப்புறம் ஓபி வந்துச்சு. அப்போ ஓபிக்கு அப்புறம் 4 ஆல்ஃபபெட்ஸ் விட்டுருணும். அப்போ இந்த 4 ஆல்ஃபபெட்ஸ் விட்டுட்டு தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ டெஃபினட்டாக அவங்க எழுதியிருக்க ஆல்ஃபபெட் வந்து யூவியாக தான் இருந்திருக்கணும். ஸோ யூவின்னு எழுதிட்டோம். ஸோ யூவியில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அவங்களோட சரியான நம்பர் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கணும். யூன்றது வந்து 21, வின்றது வந்து 22. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 462 கிடைக்கும். 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கிளில் இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கிளில் 4 பிரித்து ஒரு குவாட்ரண்ட்டுக்குள்ளேயும் 3 நம்பர் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் 11 இருக்குது, 8 இருக்குது, இங்கே 27 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11லேருந்து 8 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 3 கிடச்சிருக்கு. ஆனால் 3 அப்படியே எழுதாமல் அதை க்யூப் பண்ணி 27 அப்படின்னு சென்டரில் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதே ரூல் மற்ற 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவங்களுக்கும் அதே போட்டுடலாம் நம்ம. ஸோ இவங்களுக்கு பாருங்கள், வெளியில் வந்து 7ம் 3ம் இருக்குது. ஸோ 7ம் 3யும் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 7ம் 3யும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 4 கிடைக்குது. 4 க்யூப் பண்ணால் 64. அப்போ நம்ம யோசிச்சது கரெக்டு தான். இந்த ரூல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதே ரூல் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் சரியாக இருக்குது பாருங்கள். 4ம் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 1 க்யூப் பண்ணால் 1 தான். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வேண்டிய நம்பர் வந்து 8ம் 2ம் இருக்குது. ஸோ 8லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. மைனஸ் பண்ணால் 6 கிடச்சிருக்கும். 6 வந்து க்யூப் பண்ணியிருப்பாங்க. 6 க்யூப் பண்ணால் 216. 6 × 6 × 6ன்னு அர்த்தம். அப்போ 216 என்ற செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 7 8 9 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி இந்த ரூல் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கல. இவங்க 2 பேருக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதே தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற 7 அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 24 கிடைக்குது. 24 அப்படின்றத 3ஆல் டிவைட் பண்ணியிருந்தா 8. அந்த 8 தான் இங்கே கீழே எழுதியிருக்காங்க. அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. 3 நம்பரை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பேர் அதோட ஆவரேஜ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். மேலே வந்து 15 இருக்குது, இங்கே வந்து 8ம் 7ம் இருக்குது. ஸோ +8 +7 இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 30 கிடைக்குது. 30யை 3ஆல் டிவைட் பண்ணால் 10. அதுதான் கடைசியில் கீழே எழுதியிருக்காங்க என்ட்ரன்ஸில். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 20 + 6 + 7 நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது 13, இங்கே ஒரு 20 இருக்குது. 33/3 கிடைக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 11 அப்படின்றது உங்களோட சரியான ஆன்சர். ஸோ 11ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் இங்கே இருக்குது. இவங்க 2 பேருக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதே தான் நம்ம இங்கே பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கீழே வந்து 7 8 இருக்குது. ஸோ 7 8 மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 56 கிடைக்கும். மைனஸ் 5 2s பண்ணியிருக்காங்க. ஸோ 10 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 2 பேரையும் மைனஸ் பண்ணும்போது 46 கிடச்சிருக்கு. அதுதான் இங்கே மேலே எழுதியிருக்காங்க. ஸோ அதே ரூல் எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் நம்பர் வந்து மல்டிபிள் ஆகிருக்கு. 4 5s 20 மைனஸ் 6 6 36. ஸோ 2 பேரையும் மைனஸ் பண்ணால் 16. பிக் நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -16 எழுதணும். அப்படி தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ இந்த பாட்டம் நம்பரை தான் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அப்போ 6 4s 24
மைனஸ் போட்டு 8 3s are 24 தான். இப்போ 24ல 24 மைனஸ் பண்ண ஆன்சர் 0 கிடைக்குது. 0ன்றது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. ஸோ அடுத்து பாருங்க, ஃபைண்ட் அவுட் த ராங் ஐட்டம் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். அதாவது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் வேறுபட்டதை கண்டறிக அப்படின்னு அர்த்தம். ஃப்ரை அப்படின்றது வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது, பாயில் அப்படின்றது தண்ணியில் வேக வைக்கிறது, பேக்குன்றது கேக்கை நம்ம பேக் பண்ணுறோம்ல ஓவனில், அது பேக்கு. பீல் அப்படின்னா வந்து உரிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஹீட் தேவைப்படும், நம்ம நெருப்பில் தான் பண்ண முடியும். ஆனால் பீல்ன்றது அப்படி இல்லை. இப்போ பனானாவோட தொலியை உரிக்கிறது எல்லாமே பீல்னு சொல்லுவோம்ல. அப்போ தேர்ட் தான் உங்களோட ஆட் ஒன் அவுட். அடுத்து பாருங்க, அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜீப்ரா, ஹார்ஸ், லயன், டைகர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஹார்ஸ் தான் இதில் ஆட் ஒன் அவுட். நம்ம ஹார்ஸ் ரைட்லாம் போயிருக்கோம். இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம வளர்க்குறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்னிஸ், பில்லியார்ட்ஸ், சாசர், கிரிக்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பில்லியார்ட்ஸ் வந்து இண்டோர் கேம்ஸில் வரும். ஸோ மற்ற எல்லாத்த விட இது வந்து வேறுபட்டதாக இருக்கிறதுனால நம்ம தேர்ட் ஆப்ஷன் தான் இதில் செலக்ட் பண்ணோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். There is some relationship between two of the given words or letters or numbers. Ist symbol கொடுத்துருக்காங்க, ப்ரொபோஷனல் சிம்பிள். ஃபைண்ட் த அதர் ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முதல் 2 நம்பருக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் யூஸ் பண்ணி இந்த 12ன்ற நம்பர் எந்த நம்பர் கூட வந்து கனெக்ட் ஆகுன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ம் வந்து 63யும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் முதல்ல நம்ம. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஸ்கொயரும் கியூபும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரியும் 8 வந்து ஸ்கொயர் பண்ணால் 8 8s are 64 அப்படின்னு கிடைக்கும். அவங்க 63ன்னு எழுதியிருக்காங்க. 64 மைனஸ் 1 பண்ணால் 63ன்னு எழுதணும், அதான் அங்கே எழுதியிருக்காங்க. அப்போ 12ன்ற நம்பர் என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12 முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், 144 வந்திருக்கும். அதில் 1 மைனஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அப்போ 143ன்றது தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். நம்மளோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, ஸ்கொயர் பண்ணி -1. அப்போ இதுவும் ஸ்கொயர் பண்ணி -1ன்னு அர்த்தம். ஸோ ஷவுட்ன்றது வந்து விஷ்பர்னா, ஸ்ட்ரைக்குன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷவுட்னா கத்துறது, இது வந்து முணுமுணுக்கிறது. ஆப்போசிட்டாக எழுதியிருக்காங்க. அப்போ இதுக்கும் நம்ம ஆப்போசிட்டாக தான் எழுதணும். அப்போ ஸ்ட்ரைக்குன்றதுக்கு ஆப்போசிட் டச்சுன்னு வரும். அப்போ 4th தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, டைரக்ஷன் 20 to 24க்கு அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றிற்கும் 3 உறுப்புகளுக்கு உள்ள தொடர்பை குறிக்குது. இங்கே வந்து ஒரு 5 டயக்ராம் கொடுத்துருக்காங்களே, இது வந்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பிளான்ஸ், அனிமல், மென் அப்படின்ற மாதிரி 3 ஆல்பபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3 வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள இந்த 5 டயக்ராமில் எந்த டயக்ராமோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் உங்களோட கேள்வி. இதில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ABCDன்றது வந்து இந்த 5 டயக்ராமை தான் குறிக்குது. இப்போ இந்த 3 பேரையும் இதில் எந்த சர்க்கிளில் போடுவீங்க, எந்த மாதிரி சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ண முடியுன்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இதே மாதிரி இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த சர்க்கிள் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களை மாதிரியே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. A டயக்ராம், B, C, D, E இதுதான் அவங்க வந்து கீழே ஆப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இந்த 5 டயக்ராமை தான் அவங்க வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கதா அர்த்தம் இந்த கொஸ்டினுக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.